இயேசுவே ஆண்டவர், இயேசுவே. அனைவரும் நேரத்திலே கூட வீடுகளில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த முழங்கால் ஜெபத்தை அவர் பிரியமாய் ஏற்றுக்கொள்கிற ஒரு பணியாக எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்திலே ஜெபிப்போம். எங்களுடைய பலத்தினால் அல்ல, எங்களுடைய திறமையினால் அல்ல, ஆண்டவருடைய கிருபை எங்களோடு இருந்தால் மாத்திரமே நாங்கள் இந்த பயணத்திலே வெற்றி பெற முடியும். தேசம் முழுவதும் மரண போராட்டத்திற்கு மத்தியிலே ஒவ்வொரு குடும்பங்கள் நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மோசே சொல்லுகிறார், ஆரோனை பார்த்து, சபை நடுவிலே வாதை தொடங்கிவிட்டது, நீ சீக்கிரமாய் தூபகலசத்திலே பலிபீடத்தின் அக்கினியை போட்டுக்கொண்டு செத்தவர்களுக்கு உயிரோடு இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் போய் தூவ வேண்டும் என்று சொல்லி அங்கே மோசே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் இந்த ஜெபங்களை ஏறெடுப்போம். வீட்டில் இருக்கிறவர்கள் இப்பொழுது குடும்பமாக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். தேவனுடைய சன்னிதானத்தில் உங்களை தாழ்த்துங்கள். ஆண்டுடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுத்து ஒவ்வொருவரும் ஜெபத்துக்காக, ஜெப நேரத்துக்காக உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் அது சீக்கிரமாய் வரப்போகிறார். அதே போல நாம் இந்த நேரத்தில் ஜெபிக்கும் போது உங்கள் வீட்டிலே நீங்கள் எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கும் போது இலங்கையிலே பல பாவங்களே வெளிநாடுகளில் இருந்து எங்களோடு இந்த நேரத்திலே கலந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தெய்வீக சுகபல பாதுகாப்பு உண்டாகும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும்படி ஒவ்வொரு நாங்கள் முழங்கால் படியிடுவோம். வீட்டில் இருக்கிறவர்கள் கூட நீங்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க போகிறோம். பரிசுத்தமான தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக, கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்யும்படியாக தேவனுடைய பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜெப நேரத்தை ஒப்புக் கொடுத்த பின்பதாக ஆண்டவரை ஆராதனை செய்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தேவ சித்தத்துக்கு நேராக காத்திருக்க போகிறோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவே, உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம். இந்த மாலை நேரத்தை நீர் ஆசீர்வதித்து இந்த ஜெபத்திலே கடந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காகவே துதிக்கிறேன். இலங்கை தேசத்தில் எந்தெந்த பாவத்திலே இருந்து இந்த ஜெப நேரத்திலே கடந்து கொண்டு தன் வீட்டுக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காக, சொந்த பந்தங்களுக்காக, தேசத்தின் மக்களுக்காக ஜெபிக்கிறார்களோ ஆண்டவர் இப்பொழுது இந்த ஜெபங்களை கேட்டு தகப்பனே விடுதலை, சுகம், காருண்யத்தை பெற உடைய கிருபையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பலத்தினால் அல்ல, எங்களுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்களுடைய தயவு, உங்களுடைய இரக்கம், உங்களுடைய கிருபை எங்களுக்கு தேவை. ஆண்டவரே, நீர் மனதுருகினால் மட்டுமே எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஆகவே இந்த மாலை நேரத்திலேயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒவ்வொரு ஜனங்களை தொட்டு அற்புதங்களை செய்யும்படி, அதிசயங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா தடைகள், போராட்டங்கள், பலவீனங்களை மாற்றுவீராக. பரிசுத்த ஆவியானவர் மகா பெரிய உங்களுடைய கரத்தை கொண்டு ஜனங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்படி ஜெபிக்கிறேன். இந்த ஆரம்ப நேரத்திலே யார் யார் எந்தெந்த வீட்டுக்குள்ளே தன்னுடைய வீட்டில் இருக்கிற நோயாளிகளை அல்லது பிரச்சனையில் இருக்கிறவர்களை, போராட்டத்துக்கு மத்தியில் இருக்கிறவர்களை, பில்லி சூனிய மாந்திரிகள், இன்னும் பலவிதமான வியாதிகளுக்கு மத்தியிலே நெருக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிதாவே, உடைய கிருபையான கரம் இந்த ஆரம்ப ஜெபமுடன் முடியும் வரையிலே என் தேவனுடைய மகாபெரிய கிருபை கர பிரசன்னம் அந்த வீடு, அந்த நபர்களை சூழ்ந்து பாளையம் இறங்கி என் தேவன் தொட்டு பூர்ண சுகத்தை உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அற்புதங்களை, அதிசயங்களை செய்து
உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே இருந்து தேவன் அந்த வீட்டை உடைய பிரசன்னத்தினால் மூடுவீராக. ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய பிரசன்னத்தினால் மூடுவீராக. சோர்வுகள், அசதிகள், பலவீனங்கள் எல்லாம் நீக்கி விடுவீராக. தேவனே நீர் அற்புதங்களை செய்தருளும். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தியலும் அதிசயங்களை செய்யும்படியாக உம்முடைய தயவை நீர் விளங்க பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தினால் இன்று முதல் ஆண்டவரே தெய்வீக விடுதலை, சுகம், உம்முடைய தயவு, இரக்கமானவரே அந்த வீடுகளுக்குள், நபர்களுக்குள் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெபிக்க முடியாதவர்களுக்கு ஒரு ஜெப பிரசன்னத்தை கொடுப்பீராக. ஜெபிக்கிற வாஞ்சை கொடுப்பீராக. ஒரு தாகத்தை கொடுப்பீராக. ஆர்வத்தை உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தரே இந்த நேரத்தில் ஆத்ம பாரத்தால் நிரப்புவீராக. இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஆத்மாக்களுக்காக பரிந்து பேச, தேசத்திற்காக திறப்பில் நிற்க, தேவனை அழிந்து போகும் ஆத்மாக்களுக்காய் உம்முடைய சமூகத்தில் முறையிடும்படியாக தேவன் இந்த ஜனங்களுக்கு ஒரு பாரத்தை கொடுப்பீராக. தேவ ஜனங்களுக்கு ஒரு தாகத்தை கொடுப்பீராக. யார் யார் இந்த நேரத்தில் இணைந்திருக்கிறார்களோ, யார் யார் கர்த்தாவே இணைக்கப்பட வேண்டுமோ அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலே கலந்து கொண்டு ஒருமனப்பட்டு ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, நாங்கள் கூடி ஆராதிக்கிறோம், கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மனதுருகி அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே உம்முடைய கிருபையை விளங்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விளங்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே, அற்புதங்களை செய்யும். பரிசுத்த ஆவியானவரே நீர் அற்புதங்களை செய்யும். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில வந்து வாசம் பண்ணி உம்முடைய மகா பெரிய கிருபையை விளங்க பண்ணும்படி ஜெபிக்கிறோம். இந்த ஜெபம் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் ஆவியான் நடத்துவீராக. ஆவியான் நடத்துவீராக. எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவீராக. இந்த ஜெபங்களுக்கு விருதமாய் செயல்படுகிற எல்லா மாமிச பலவீனங்கள், அந்தகார போராட்டங்கள், தகப்படி வான மண்டலுக்கு எரிவு செய்கிற பொல்லாத ஆவின் சேனைகள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், துரைத்தனங்கள், அதிகாரங்களை காண்பிக்கிற சகல வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கண்டித்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தரே தொட்டு விடுவீராக. பூர்ண விடுதலையும் சமாதானத்தை கட்டளையிடும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் இப்பொழுது ஆராதனை செய்ய போகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தரை பாடி நாங்கள் ஆராதனை செய்வோம். இந்த பாடலின் வார்த்தைகளை தியானம் பண்ணி பாடுங்கள். அந்த பாடலில் சொல்லப்படுகிறது, சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே, உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, தடுமாற வேலையில் எல்லாம் தகப்பன் போல எங்களை சுமந்தீரே என்கிற அந்த பாடலின் அடிகளை சேர்ந்து எல்லாரும் தனிமையின் பாதையில் தகப்பனே உத்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. இந்த நேரத்தில் நீங்கள் தனிமையாக வேதனையோடு, வியாதி நிமித்த கட்டான நிலைமையில் இருக்கலாம், பயத்தோடு இருக்கலாம், போராட்டத்தோடு இருக்கலாம். எந்த குறித்து கவலைப்படாதீர்கள். நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் நம்மை தனிமையாக விட மாட்டார். அதில் சேர்ந்து ஆராதிப்போம். தனிமையின் பாதையில் தகப்பனே உத்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உத்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ.
Yeah.
ஓரி மாமாரா சந்தாரா நாரபுரி லேபேதரி சிந்தேரி திருமாமாரா திரபுரி ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ எங்கள் தேவனே உம்மை துதிக்கிறோம் 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 அன்பின் தேவ பிள்ளைகளே, நம்முடைய தனிமை பாதையிலே எங்களோடு உங்களுடைய சொந்த பந்தங்கள் வரமாட்டார்கள். நாம் நேசிக்கிற மனைவி கணவன் பிள்ளைகள் யாரும் இருக்க மாட்டார்கள். நாம் நேசிக்கிற நண்பர்கள் உயிரை கொடுப்பேன் சொல்லுகிற நண்பர்கள் கூட இருக்க மாட்டார்கள். நம்ம எல்லாரும் கைவிட்டு விடுவார்கள். ஒரு நாள் ஒரு சகோதரன் வாகனத்தை ஓட்டிக் கொண்டு போகும்போது அந்த வாகனம் விபத்துக்குள்ளாகியது. அவர் தன் ஜீவனை தப்பும்படி அந்த வாகனத்திலே இருந்து அந்த விபத்திலிருந்து தன்னுடைய ஜீவனை தப்புவித்துக் கொள்ளும்படி அந்த வாகனத்தை இருந்து இடிப்படாதபடிக்கு ஆக்சிடென்ட் ஆகாதபடிக்கு தன்னுடைய முழு முயற்சியை காத்துக்கொள்ள வேண்டும் சொல்லி முயற்சி பண்ணினார். ஆனாலும் இந்த வாகனம் அந்த நேரத்தில் வந்து அவருடைய வாகனத்தோடு மோதி அவருடைய சரீரத்துக்கு சேதத்தை விளைவித்தது. அந்த நேரத்தில், அந்த தனிமையான நேரத்தில் அவரோடு யாருமே இருக்கவில்லை. மனைவி, பிள்ளைகள், நண்பர்கள், தெரிந்தவர்கள், உறவுகள் யாருமே இருக்கவில்லை. அவர் அடிப்பட்டு இரத்த வெள்ளத்திலே அந்த நேரத்தில் அவருடைய இருதயம் எல்லாம் துடித்திருக்கும். ஐயோ, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், நான் மரித்து போனவர்கள் என்ன நடக்கும் என்று சொல்லி அவருடைய உள்ளம் உடைந்து போயிருக்கும். அவர் தனித்து ஐயோ நான் மரித்து சொல்லி பயந்து கலங்கி கொண்டிருந்திருப்பார். அவருடைய உள்ளம் நொறுக்கப்பட்டிருக்கும். அவருக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. யார் யாரோ எடுத்து போடுகிறார்கள். ரத்த வெள்ளம் பீரிட்டு போய்கொண்டிருக்கிறது. தலைகளை அடி, சரீரம் முழுவதும் அடிபட்டு மரண அவஸ்தை, மரண பயம் அவரை சூழ்ந்து பிடித்திருக்கும். அவர் உள்ளம் குழம்பி போய் கதறி ஐயோ இயேசுவே இயேசுவே என்று சொல்லி அந்த பதற்றத்திலே, கலக்கத்திலையும், அந்த வேதனையிலும், கண்ணீரோடு, அந்த பயத்தோடு தன்னுடைய சொந்த பந்தங்கள், உறவுகளை நினைத்து, மனைவி பிள்ளைகளை நினைத்து இயேசுவே என் ஜீவனை தப்புவேன் சொல்லி அந்த கதறி இருப்பார். யாருமே உங்களுக்கு உதவி செய்ய அந்த நேரத்தில் வரவில்லை, உண்மைதான். ஆனால் இயேசு வந்தார். நீங்கள் இயேசுவை பார்க்காவிட்டாலும் இயேசு உங்களை பார்த்து உங்கள் பக்கத்தில் இருந்து உங்கள் ஜீவனை எடுக்காமல் அந்த ஜீவனை உள்ளுக்கு அப்படியே வைத்து உயிரை எடுக்காமல் உயிரை பாதுகாத்தார். அவர் தன் உயிர் எடுப்பதும் கொடுப்பதும் உன்னுடைய வேண்டுதலை கேட்டார். உன் மனைவி, உன் பிள்ளைகளை தேவன் பார்த்தார். உன்னுடைய சூழ்நிலையை பார்த்தார். அந்த உயிரை எடுக்காமல் உன்னை பாதுகாத்தார். இல்ல, நீ இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துரு, நீ இன்னும் வாழ்ந்துருன்னு சொல்லி உன் உயிரை தேவன் வைத்தார். இல்லை என்று சொன்னால் நீ மரித்து போக வேண்டியவன். கர்த்தரோ இரக்கம் செய்து உன் ஜீவனை தப்ப வைத்தார். அந்த நேரத்தில் உன்னை காப்பாற்றியது யார்? மருத்துவனா? உலகத்தின் மனிதர்களா? பணமா? திறமையா? உன்னுடைய ஞானமா? பலனா? ஒன்றுமில்லை. நீ தனித்தவனாய் நிற்கும் போது இயேசு பக்கத்திலே இருந்தார். இயேசு பக்கத்திலிருந்து காப்பாற்றினார். நீ உடைக்கப்பட்ட நேரத்திலே அவர் உன்னை சுமந்து கொண்டார். உனக்கு அடைக்கலம் எனக்கு தந்தார் என்று பக்தன் பாடுவது போல ஆண்டவர் தான் உனக்கு அடைக்கலம் கொடுத்தார். சொல்லுவோமா? நிமை பாதையில் தகப்பனை தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் வேதனையான நேரத்தை நீர்தான் என்னை சுமந்திரானவரே. நிமை பாதையில் தகப்பனை தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ?
எத்தனை பாசம் என் மேலே, எத்தனை அன்பு என் மேலே, எத்தனை பாசம் என் மேலே. எனக்கு ஈடு என்ன தருவேன் நான்? எனக்கு ஈடு என்ன தருவேன் நான்? எனக்கு ஈடு என்ன தருவேன் நான்? பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நேரத்தில் வீட்டுக்குள்ள நீங்க தனிமையாக்கப்பட்டிருக்கிறீங்களா? என்ன நடக்கும்னு சொல்லி தெரியாமல் பயந்து கொண்டிருக்கிறீங்களா? தொற்றில் அகப்பட்டு உங்களை தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்களா? வீட்டுக்குள்ளே ஒரு ரூமில் அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா? வீட்டாரை எல்லாருக்கும் அந்த வியாதியின் பாதிப்போடு இருக்கிறீர்களா? மருத்துவமனையில் ஒரு ஓரத்தில் போட்டு வைத்திருக்கிறார்களா? ஐயோ, என் சொந்தங்கள் திரும்பி வருமா இல்லைன்னு ஏக்கத்தோடு இருக்கிறீர்களா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் சூழ்நிலையை பார்க்காமல் உங்களை பார்க்கிற ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். சூழ்நிலைகளை பார்த்து கலங்காதீர்கள். சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் மீது நம்பிக்கை வையுங்கள். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். நாம் எல்லாம் சேர்ந்து இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஒரு சில காரியங்களுக்காக, தேசத்துக்காக ஜெபித்து கடைசி அவங்களுடைய அடையிற்கு விண்ணப்பப்படுத்திருக்கிறீர்கள். பல குடும்பமாக இந்த தொற்றில் அகப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆகவே கடைசியாக ஜெபிக்க முடியாத ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்வாய் இருக்கிறவர்கள், இந்த காலத்தில் ஜெபிக்க வேண்டியவர்கள் மௌனமாய் இருப்பீர்களானால் உங்களுக்கும் ஜெபாவை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இந்த நேரத்திலையும் கூட நாங்கள் தேசத்துக்காக ஜெபிப்போமா? ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். விசேஷமாக இந்த நாட்களில் எங்களுக்கு தெரியும், தேசம் இருக்கிற இக்கட்டான சூழ்நிலை. ஆகவே நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே கூட எத்தனை பேருடைய ஜீவன் சரிதப்பி பிரிகிறதும் தெரியவில்லை. ஆனால் நம்முடைய ஒவ்வொரு ஜெபங்களும் இந்த நேரத்திலே மரணத்துக்கு போராடி கொண்டிருக்க உயிரை காப்பாற்றும், உயிரை எடுக்கிறதுக்கு கொடுக்கிறதுக்கு அதிகாரம் உள்ள ஆண்டவரிடத்திலே மன்றாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நேரத்திலே கூட நாங்கள் விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். தேசத்தில் இருக்கிறதான இந்த தொற்றிலே அகப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற முதியவர்களுக்காக, பாடகர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, அவர்கள் உயிர் சேதம் இல்லாமல் காக்கப்படும்படியாக, இந்த தொற்றின் நிமித்தம் வீடுகளிலே தனிமையாக்கப்பட்டு மரண பயத்தோடு அடைக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள், தேசத்தில் இருக்கிற அறியாத ஜனங்கள், இந்த பயத்திலே கலங்கி இருக்கிற அத்தனை பேர்களையும் என் தேவன் ரத்தத்தினாலே மூடி மறைத்து பாதுகாக்கிறதோடு இந்த தொற்றை தேசத்தில் இருந்து மாற்றி நீர் எங்களுக்கு தயவுப்படும் என்று சொல்லி கெஞ்சி ஜெபிக்க போகிறோம். அத்தோடு சேர்ந்து தேசத்தில் இருக்க பாவங்கள், அநியாய அக்கிரமங்களை கர்த்தர் மன்னிக்கும்படியாக சுருக்கமாய் இந்த காரியங்களுக்காய் கருத்தாய் ஒரு உறுப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இந்த நேரத்திலே மகா இரக்கம் நிறைந்த அன்பின் பரிசுத்தமுள்ள நன்மையான மாலை நேர பொழுதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா, எங்க தேசத்தை தகப்பன மாலை நேரம் அன்பான கருத்தை சமர்ப்பித்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பரிசுத்த ஆவியான தேவனே சுவாமி, எங்க தேசத்துல தகப்பனா கேசப்பா தகப்பன பிரதான ஊழியக்காரர் சொன்னது போல பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்துல தான் பரிசுத்தமுள்ள பிதாவே, எத்தனை பேர் தகப்பன உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாங்களோ அவன் எல்லாரும் கண் நோக்கமாக இருக்குது. பரிசுத்தமுள்ள பிதாவே சுவாமி, ஒரு பக்தன் பாடுகிறார், பரிசுத்தமுள்ள பிதாவே, பஞ்சத்திலே பசியாற்ற நோயிலிருந்து காப்பாற்ற நோக்கமாக இருப்பாரே என்று சொல்லி பாடுகிறார். ஆவியான தேவனே ஐயா, தகப்பன இந்த வரியை நினைவு கொள்ள தகப்பனை மாநில நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஐயா, பஞ்சத்திலே நீங்க பசியாற்றி நோயிலிருந்து காப்பாற்றி நோக்கமாக இருந்த பரிசுத்த ஆவியான தேவனாகிய சுவாமி, பரிசுத்த ஆவியான தேவனாகிய இயேசுவா, இந்த தேசத்துல தகப்பனை தொற்றாளர்கள் அதிகமாக தகப்பன் 4000க்கு மேலாக காணப்படுறாங்க. ஐயா, தகப்பனாகிய இயேசுவா, நீங்க கிருபை செய்த ஐயா, அத்தனை பேர் மேலும் தகப்பனோட வல்லமை தகப்பனை பொழிந்தவப்பட்ட ஆவியான தேவனே, எல்லா தகப்பனை வியாதி அறிகுறிகள் இல்லாமல் போகத்தக்கதாக ஜனங்கள் எல்லாரும் பிழைத்திருக்கத்தக்கதாக அன்பு தகப்பனை கிருபை செய்யும்படியாக 4000 பேருக்கு எத்தனை பேர் தகப்பனை பாசிட்டிவாக இருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் நாங்கள் காப்பாற்றும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஐயா, உயிரை எடுப்பதும் உயிரை கொடுப்பதும் அப்பாட கரத்துல இருக்குது. ஐயா, அந்த தெய்வத்தை நோக்கி மாலை நேரம் நாங்கள் தகப்பனை அபயம் விட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆவியான தேவனே கர்த்தாவே, நீங்க
கிருபை செய்யும்படியாக ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா தகப்பனாகிய இயேசு சுவாமி நீங்களே கிருபை செய்து அவர்களை வாழ வைக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஐயா தகப்பனே சுவாமி உச்ச கட்டத்தை யார் யார் அடைந்திருக்கிறாங்களோ தெரியலப்பா. ஆனாலும் கர்த்தாவே சுவாமி நீங்க கண்ணோக்கமா பார்த்து பரிசுத்தமுள்ள பிதாவே நோயிலிருந்து காப்பாற்ற நோக்கமாக இருக்கிறவரே தகப்பனே மாலை நேரம் ஆவியான தேவனே உச்ச கட்டத்தை அடைந்திருக்கிறவர்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே உங்களுடைய வல்லமையான கரத்தை நீட்டி பரிசுத்தமுள்ள பிதாவே உங்களுடைய தகப்பனே வல்லமையினால தகப்பன சரீரங்கள் தொடப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஐயா அந்த தகப்பனே சுவாமி பிராணங்கள் காப்பாற்றப்படத்தக்கதாக அப்பா நீங்க கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஐயா. தகப்பனே மிக கொடிய தகப்பனே சுவாமி வேதனையை தகப்பனே இழுக்கங்க மத்தியில் ஐயா தகப்பனே பாதத்தில் நாங்கள் விழுந்து விட்டோம் ஆவியான தேவனாகிய இயேசு சுவாமி. ஐயா உமது கரத்துல நாங்கள் விழுந்து விட்டோம் ஆவியான தேவனாகிய இயேசு சுவாமி. அப்பா நீங்க கிருபை செய்து எங்க மன்றாடலை கேட்டு தகப்பனே மனம் இறங்கி ஐயா என் தாய் தகப்பன்மார்களை காப்பாற்றும்படியாக என் சகோதர சிநேகிதர்களை தகப்பனை காப்பாற்ற என்னுடைய தகப்பனை தங்கை தம்பிமார்களை காப்பாற்ற என் சொந்தங்களை காப்பாற்ற என் நண்பர்களை என் இனத்தவர்களை தகப்பனே எனக்கு தெரியவன் அறிமுகமானவர்கள் யாவரும் காப்பாற்றும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆவியான தேவனே. கர்த்தாவே நீ கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஐயா. இன்னும் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. தொட்டாராக காணப்பட்ட தகப்பனே ஐயா வீடுகளை தகப்பனாகிய இயேசு சுவாமி அப்பா தனிமைப்படுத்த இருக்கிற ஒவ்வொரு தகப்பன சுவாமி அப்பா அவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா தகப்பனாகிய இயேசு சுவாமி ஐயா தகப்பனை தொட்டாக பார்ப்பதற்கு தகப்பனை வைத்தியர்கள் சில நேரம் வரலாம் ஆண்டவரே சில நேரம் வராம போகலாம் ஆண்டவரே. ஆனால் நீங்கள் அப்படி இல்ல பரிசுத்தமுள்ள பிதாவே ஐயா தகப்பனை எல்லாரும் நீங்க போகிற தெய்வமாக இருக்கிறீங்க ஐயா. நீங்க பிச்சைக்காரன்னு சொல்லி பார்க்க மாட்டீங்க, நீங்க பணக்காரன்னு சொல்லி பார்க்க மாட்டீங்க, நீங்க படித்தவரை படிக்காரன்னு சொல்லி பார்க்கவே மாட்டீங்க ஆண்டவரே. யாராக இருந்தாலும் ஆண்டவரே உங்களை நோக்கி கையாவிட்டாலும் உங்களை நோக்கி மன்றாடுகிற தகப்பனை சுவாமி ஜெபத்தை நிபந்தம் ஆண்டவரே நீங்க மனம் இறங்குகிற தெய்வமாக இருக்கிறீங்களே பரிசுத்த ஆவியானவரே. இந்த அருமையான மாலை நேரம் ஆவியான தேவனே ஐயா தகப்பனை வீடுகளை சுவாமி கட்டி இருக்கிற தகப்பனை ஒவ்வொருவரையும் சுகமாக்குங்க ஆவியான தேவனே. ஐயா நீங்க கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. மரண எண்ணிக்கை நாளுக்கு நாள் கேள்விப்படுகிறது போதும் ராஜா தகப்பனே நீங்க கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஐயா. ஆண்டவரே 4000 பேர் தகப்பனை சொந்தமாகி வீட்டுக்கு போனாங்க என்று சொல்லத்தக்கதாக என் அன்பு தகப்பனை இடைப்பட வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. தேசத்துல கிரிகை செய்த எல்லா தகப்ப விஷ கிருமிகள் எல்லா செயல் இருந்து போகத்தக்கதாக கிரிகை செய்யுங்க ஐயா. ஆண்டவரே தகப்பனை இம்மட்டு இறையாதே அமைதலாக இறையேன்னு சொன்னது போல அந்த தெய்வத்தை நோக்கி இந்த மாலை நேரம் அபயம் எழுகிறோம். ஏசப்பா எங்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்க பரிசுத்தமுள்ள பிதாவே. எங்களுக்கு என்ன முன் குறித்த எதையும் எப்படியும் நீங்க செய்து நிறைவேற்ற முடிக்கிற தெய்வமாக இருக்கிறீங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை எதை கேட்டாலும் உனக்கு தருவேன் சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினவரே. எங்கள் தேசத்தை தகப்பனே சுவாமி இந்த விஷ கிருமிகள் ஆவியான தேவனே இந்த கொரோனா வைரஸ் தகப்பனே இந்த டெல்டா வைரஸ் பரிசுத்தமுள்ள பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் தேசத்தை விட்டு வெளியே போய் சொல்லி கட்டளையிட்டு ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஐயா எங்கள் தேசத்தை காப்பாற்ற பரிசுத்தமுள்ள பிதாவே நீ கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஐயா. ஒருவராக உயிரிழந்தில்லாதபடி ஆவியான தேவனே எங்களுக்காக தகப்பனே சுவாமி அப்பா பிதாவே ராஜா தகப்பனே சுவாமி இந்த மன்றாடலை கேட்டு தகப்பனே ஆயுள் நாட்களை பெருக பண்ணி ஐயா அந்த ஆயுள் நாட்கள் உங்களை காணக்கூடிய கிருபையை தகப்பனை பெருக பண்ணும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா என் தேவனே. ஜனங்களை மறந்துடாதீங்க ஆவியான தேவனே. அப்பா எப்ராஹிமே நான் உன்னை எப்படி மறப்பேன் சொன்னது போல ஆண்டவரே எங்க இலங்கை தேச ஜனங்களை மறக்காதபடி ஆண்டவரே அவர்களை காப்பாற்றும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் பரிசுத்த ஆவியானவரே. இரக்கமா இருங்க தகப்பனே சுவாமி. எந்த பாவம் செய்திருந்தாலும் எந்த அநியாய அக்கிரமம் செய்திருந்தாலும் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் பரிசுத்த ஆவியான தேவனே. எல்லாருடைய பாவங்களை மன்னிங்க ஆவியான தேவனே. ஐயா பரிசுத்தமுள்ள பிதாவே 34 குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே ஐயா. தாயின் கர்ப்பத்திலே வெளியாக முதல் கொண்டு பாதிக்கப்பட்டுட்டாங்களே ஆண்டவரே. ஐயா தகப்பனை மனம் இறங்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா உங்களுடைய வல்லமை தகப்பனே அந்த வார்டுல தகப்பனை சுவாமி இருக்கிற எல்லா குழந்தைகள் மேலும் ஆண்டவரே தகப்பனை சுவாமி ஆண்டவருடைய வல்லமை பொழிந்தள்ளப்பட வேண்டியதாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அத்தனை பிள்ளைகள் பிழைத்திருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்க கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஐயா. தாய் தகப்பனுடைய கண்ணீரை தேவன் தொடக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே கிருபை செய்யுங்க ஐயா. தகப்பன் நெடுநாள் காத்திருந்து அப்பா பிதாவே சுவாமி அப்பா பிதாவே சுவாமி ராஜா தகப்பன் அந்தஸ்தை காத்துக் கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த சூழ்நிலை தகப்பனை மாற்றி அந்த அந்தஸ்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கிருபை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. நீங்க மனம் இறங்கும்படி
நாங்க ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே இலங்கை தேசத்தை காப்பாற்றுங்க பரிசுத்த ஆவியானவரே. நீங்க ராஜரிகம் பண்ணும்படியாக என்னை தாழ்த்துங்க நாமத்தை வைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வீடுகளில் இருந்தும் எங்களோடு சேர்ந்து ஜெபியுங்கள். இந்த ஜெபங்களை தேவன் கேட்டு உங்கள் வீட்டுக்குள் இன்னைக்கு அற்புதங்களை செய்வார். நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது நீங்கள் அதோடு சேர்ந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கும் போது உங்களுக்கும் அற்புதம் செய்கிற ஆண்டவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். தூரத்தில் இருக்கிறவர்களுக்கும் சமீபத்தில் இருக்கிறவர்களுக்கும் அவர் தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த தேசத்திலே தலைவர்களுக்காக, மருத்துவர்களுக்காக, தாதிமார்களுக்காக, இன்னும் தொண்டு நிறுவனங்கள், அரசாங்க உத்தியோகத்துக்காக கருத்தாய் ஜெபித்து அவர்களுக்கு இந்த தேசத்திலே பரவி கொண்டிருக்கிற தொற்றை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர தேவன் ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருக்கு சரியான தேசத்தை கையாளுகிற ஞான அறிவை எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும். மருத்துவர்களுடைய உயிரை காப்பாற்ற, தாதிமாருடைய உயிர்கள் பணைய வைத்து அவர்கள் யாருக்கோ தன்னுடைய சொந்த பந்தங்கள் இல்லை யாருக்காக தன் உயிரை பணைய வைத்து சொந்தங்கள் கூட கிட்டே போக பயப்படும் போது அவர்கள் சென்று அந்த மருந்துகளை கொடுத்து அவர்கள் சிகிச்சை பெற வைக்கிறார்களே, அவர்களிலும் அநேகர் தொழிலாளர்களாக இருக்கிறார்கள். மருத்துவர்கள் பலர் மறைத்து போய்விட்டார்கள். தாதிமார்கள் இருக்கிறார்கள். உயிரை பணைய வைத்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களோ பாதுகாப்புக்காக வீடுகளுக்குள்ளே நின்று கொண்டிருக்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த காலத்திலே அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். சுருக்கமாய் இந்த காரியத்துக்காய் பாரத்தோடு ஜெபித்து தேசத்திற்கு பாவ அக்கிரமங்களுக்காக மன்னிக்கும்படியாக ஆண்டவர் சமூகத்தில் ஒரு ஜெபித்து ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் தயவு பண்ணுவாராக. எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க பண்ணுவோம். நேசிக்கிறதான நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே இந்த மாலை துதி காலமே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. மறுபடியும் ஆண்டவரே உம்முடைய பாதப்படியில் ஆண்டவரே வந்து நீங்க கொடுத்த உம்முடைய மாபெரும் கிருபைக்காக அப்பா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. தேசம் நான்கு பக்கம் இருளால் சூழப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. சுவாமி, எங்களுக்கு ஒரே ஒரு தேவன் ஆண்டவரே, அது நீராய் இருக்கிறபடியாக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமது பாதத்தை மாத்திரமே நாங்கள் பிடிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி, உமக்கு மாத்திரமே இந்த தேசத்தை விடுவிக்க முடியும் ஆண்டவரே. உமக்கு மாத்திரமே இந்த தேசத்தில் ஒரு அற்புதம் செய்ய முடியும் ஆண்டவரே. அதை நாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி, கர்த்தாவே இந்த மாலை நேரம் ஜெபம் பண்ணுகிறோம் தேசத்தின் தலைவர்களுக்காக ஆண்டவரே. சுவாமி, கர்த்தாவே தேசம் ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் வந்திருக்கிறது ஆண்டவரே. சுவாமி, தேசம் ஆண்டவரே பெரிய ஒரு கொள்ளை நோயினாலும் சாபத்தினாலும் நான்கு பக்கம் ஆண்டவரே சூழ்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. சுவாமி, ஆண்டவரே நீங்க தேசத்தை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே. சுவாமி, ஆண்டவரே நீங்க தேசத்தை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே. சுவாமி, சிம்சோனுக்கும் ஆண்டவரே நீங்க கடைசி ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க ஆண்டவரே. சுவாமி, இந்த ஒரே ஒரு விஷயம் ஆண்டவரே என்ன சொல்லும்போது ஆண்டவரே நீங்க கடைசியா ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க ஆண்டவரே. எங்க தேசத்துக்காக ஒரே ஒரு வாய்ப்பை கொடுங்கப்பா. இது ஒரே ஒரு வாய்ப்பை கொடுங்கப்பா. எல்லாரும் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. சுவாமி, தேசத்தில் உள்ள சுவாமி பாவமான காரியங்கள், அருவருப்புகள், விக்கிரக தோப்புகள், எல்லா பெரிய சூனிய பிரச்சனைகள், நாச மோசங்கள் ஆண்டவரே உம்மை கோபப்படுத்தக்கூடிய விக்கிரக ஆராதனைகளை இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்குங்கப்பா. கர்த்தாவே மன்னிங்க ஆண்டவரே. அந்த ஜனத்துக்கு மன்னிங்க சுவாமி. அவர்கள் இடது கைக்கு வலது கைக்கு வித்தியாசம் தெரியாமல் செய்கிறார்களே சுவாமி. இது ஒரே ஒரு விஷயம் மனமிருங்க ஆண்டவரே. இது ஒரே ஒரு விஷயம் மனமிருங்க ஆண்டவரே. ஆண்டவரே தேசத்தின் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா, நல்ல அறிவை கொடுங்கப்பா. தேசத்தை ஞானமாய் புத்தியாய் நடத்த பரிசுத்த ஆவியானவரை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு வினாடிகளும் ஆண்டவரே ஒரு ஆத்துமா அடைகிறது ஆண்டவரே. ஒரு ஆத்துமா காப்பாற்றப்படுகிறது சுவாமி. அவர்களை நிதானமாய் முடிவெடுக்கக்கூடிய ராஜாக்களாய் நீங்க மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் உள்ளத்துல பேசினார் ஆண்டவரே, உள்ளத்துல பேசினார் ஆண்டவரே. நிதானமாய் நிற்க ஆண்டவரே. தேசம் அழிவை நோக்கி போகிறது என்று அவர்கள் அறியத்தக்கதாக சுவாமி அவர்களுக்கு உணர்த்துங்க ஆண்டவரே. சுவாமி, விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த மாலை நேரம் ஆண்டவரே. சுவாமி, ஆண்டவரே சுவாமி, கர்த்தாவே வைத்தியர்களுக்காக, தாதிமார்களுக்காக சுவாமி ஆண்டவரே. சுவாமி, தாயும் பிள்ளையும் இருக்கும்போது தன் தாயும் பிள்ளையும் தொட முடியாத ஒரு சூழ்நிலை, ஆனாலும் அவர்கள் தொடுகிறார்கள் ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்காக நீங்க மனதிருங்க ஆண்டவரே. தங்கள் உயிரை பார்க்காமல் ஆண்டவரே, யாரோ தெரியாத ஆண்டவரே, ஆனாலும் அவர்களுக்கு கொடுத்த ஊழியத்தை உண்மை முத்தமாக செய்கிறார்களே
இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் ஆத்துமாவுக்காக பதறுகிறார்கள் ஆண்டவரே, ஜனத்துக்காக பதறுகிறார்கள். எப்படியாவது இந்த ஆத்துமாவை காப்பாற்ற விட வேண்டும், இந்த ஆத்துமாவை உயிர்ப்பிக்க வேண்டும், அந்த விஷக்கிருமியிலிருந்து இந்த ஆத்துமாவை சுத்தப்படுத்த வேண்டும் என்று ஒரு சில வைத்தியர்கள் மறித்து போய்விட்டார்கள் ஆண்டவரே. நீங்க மனதுருங்க ஆண்டவரே, அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. அவர்களுக்கு அவர்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே, அவர்களை தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. அவர்கள் மாத்திரம் இப்பொழுது இந்த தேசத்திலே சோர்ந்து போய்விடக் கூடாது ஆண்டவரே. அவர்கள் சோர்ந்து போய்விட்டால் தேசம் பெரிய ஒரு அழிவுக்கு போய்விடும் ஆண்டவரே. நீங்க மனதிருங்கப்பா, அவர்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே, அவர்கள் இருதயத்தை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஓ, உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும் அவர்கள் மீது இயேசுவின் நாமத்தினாலே. கிருபை செய்து நீங்க வழிநடத்தி கர்த்தாவே, தேசத்தை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஜெபிக்க ஜெபிக்க தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது தேவ பிள்ளைகளாய் இருந்து ஜெபிக்கிற நாங்கள் எல்லாரும் ஆண்டவர் சமூகத்திலே தாழ்த்தி ஊழியர்களாய் தேசத்தில் இருக்கிற தேவ மனிதர்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் ஜெபிக்க போகிறோம். நாம் செய்த தவறுகள், தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டு கீழ்ப்படியாமல் போன நாட்கள் உண்டு. தீர்க்கதரிசன வசனங்கள் வந்த போது நாங்கள் அதை அற்பமாக எண்ணினோம். அந்த நாட்களில் திரும்பலை நின்று ஜெபிக்காமல் போனோம். இந்த அழிவுகளுக்கெல்லாம் காரணம் தேவ ஜனங்களும் அங்கே பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏன்னா தேசத்தை தேவன் எச்சரிக்கும் போது, தேசத்தோடு பேசும் போது தேவ ஜனங்கள் செவி கொடுத்தும் மனம் திரும்பாமல் போனார்கள். ஆகவே எங்களுடைய பாவங்கள், குற்றம், குறைகள் எல்லாம் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே, இனிமேல் அப்படி காரியங்கள் நடக்காதபடிக்கு நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே அப்படி என்று சொல்லி ஜெபிக்கிறதோடு, ஊழியக்காரனுடைய குடும்பம், மனைவி, பிள்ளைகளுக்காக ஜெபிங்கள். அநேக ஊழியர்கள் மறித்து போயிருக்கிறார்கள், விசுவாசிகள் மறித்து போயிருக்கிறார்கள். இன்னும் அநேக ஊழியர்களுடைய தாய் தகப்பன்மார் மறித்து போயிருக்கிறார்கள். பலரை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கே தேவ சன்னிதானத்தில் நிற்க வேண்டியவர்கள் கூட இன்னைக்கு மாண்டு கொண்டிருக்கிற நிலைமை, அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அதே போல ஒவ்வொரு விசுவாசிகள் குடும்பத்துக்காக பாரத்தோடு ஜெபிப்போம். அண்டர் ஒவ்வொரு விசுவாசிகள் ரத்தத்தில் மூடுங்க. நீங்கள் உங்க குடும்பத்துக்கு குற்றங்கள், குறைகள், பாவங்களை எல்லாம் அறிக்கைப்படுங்க. கடவுளை தேடாம துணிகரமா உலக காரியங்களுக்கு ஈடுபட்டு கொண்டு ஆண்டோடைய வசனத்துக்கு பயபக்தி இல்லாம நடந்த எல்லா காரியத்துக்கும் மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுத்து அதுக்காக ஜெபிப்போம். இந்த நேரத்தில் தேவ சபையை ரத்தத்தினால் மூடி ஜெபிக்க போகிறோம். தேவ ஜனங்களை, தேசத்தில் உள்ள ஜனங்களை ஒரு ஜெப ஆவினால் நிரப்பும்படியாக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாக சுருக்கமா இந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து நம்முடைய குறை குற்றங்களை அறிக்கை பண்ணி மனம் திரும்புவோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் வளர்ந்திருந்த கர்த்தாவே, உம்முடைய வல்லமை நாமத்தை கொண்டு நாங்கள் ஜெபம் செய்கிறோம் ஐயா. அப்பா, விசேஷமாக தகப்பனே, இளைஞர் தேசத்தில் இருக்கிற தகப்பனே, ஒவ்வொரு ஊழியக்காரர் பிள்ளைகளை தகப்பனே, அந்த மனைவி பிள்ளைகளை தகப்பனே, உங்களுடைய கரத்தில் அன்பு குடும்பத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்கிறோம் ஐயா. என் தேவனே, நீர் மனதுருகும்படி யாகும், இறக்கம் செய்யும்படி யாகும் ஆண்டவரே, நீர் பாதுகாக்கும்படி யாகும் இந்த மாலை பொழுதில் ஆண்டவரே உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆவியானவரே. விசேஷமாக தகப்பனே, எல்லா நாளும் அப்பா நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை தகப்ப, எல்லா நாளும் ஒடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை தகப்பனே, விசேஷமாக சுவாமி ஒவ்வொரு ஊழியக்காரர் நாட்கள் ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஊழியம் செய்வதா, குடும்பத்தை பார்ப்பதா, தேவன் கொடுத்த வேலை செய்வதா, எது செய்வதில் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாங்க ஐயா. அப்பா, நீர் அழைத்த பிள்ளைகள் ஐயா, அப்பா நீர் விசேஷமாக கைவிடாதபடி தகப்பனே நீர் தாங்கி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, இந்த நாட்கள் ஆண்டவரே எந்தெந்த ஊழியக்காரனுக்கு தகப்பனு மனைவி பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த தொற்று பாதிக்கப்பட்டு இருக்குதோ சுவாமி தேவனே, நீர் மனதுருகி ஐயா அவரை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. எந்தெந்த ஊழியக்கார குடும்ப சுவாசிக்க முடியாதபடி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்களோ, என் தேவனுடைய கரம் வெளிப்பட்டு தகப்பனே உடைய கிருபை வெளிப்படுத்தி சுகப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆயுச காலங்களில் ஒரே ஒரு முறை தேவனே நீர் கூட்டி கொடுத்த ஐயா, அவர்கள் கொடுத்த சபைகள் இருக்கிறது ஐயா, அவருடைய ஜனங்கள் இருக்கிறாங்க, அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர்கள் இருக்குது ஆண்டவரே. இன்னொரு வாய்ப்பை கொடுத்து ஆண்டவரே இதை நிறைவேற்றுகிறதுக்கு தேவன் எல்லாருக்கும் தகப்பனே நீர் மனதுருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அநியாயமா ஒரு உயிர் கூட போகக்கூடாது ஐயா, போகக்கூடாது ஐயா. ஊழியக்காரர் ஒரு உயிர் கூட போகாதபடி ஆண்டவரே உடைய கிருபையினால் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த மனைவி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு ஊழியக்காரர் வீட்டுல கூட மரண ஓலங்கள் கேட்காதபடி என் இயேசுவே ரத்தத்தினால மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா.
அவருடைய பெற்றோர்கள் மறித்து போகிறார்கள் ஐயா. சபையை தாங்கக்கூடியவர்கள் ஐயா, ஜெபத்திலே தாங்கக்கூடியவர்கள் ஐயா. அப்பா அப்படியாப்பட்ட அநியாயமான மரணங்கள் சம்பவிக்காதபடி ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா, ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய சமூகத்திலே திறப்பில் இருந்து ஜெபிக்கக்கூடிய ஆத்து மக்கள் ஆண்டவரே வீணாய் மறித்து போக கூடாது ஐயா. அவருடைய உயிர்களை தேவன் காக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மரத்தினால் உழைக்காடு குடும்பத்தை பாதுகாத்துக் கொண்டு உங்கள் அபிஷேகத்தினால் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா வாழ்க்கை இந்த தேசத்துல சத்தியத்தை சத்தியமாய் பேச பலன் கொடுப்பீங்க, அபிஷேகிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல பரிசுத்த ஆண்டவரே சகல விசுவாசிகளின் மீது மனதுருகுவீராக ஐயா. ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் கூட ஆண்டவரே மரண ஓலங்கள் வந்து விடாதபடி ஐயா நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அவளுடைய குற்றங்கள் குறைகள் தப்பெல்லாம் மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாட்கள் ஆண்டவரே ஒரு பக்கமாக திரும்ப வார்த்தையில கட்டப்பட என் தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. உங்கள் ஆவி ஊட்டப்பட்டு ஒரு ஜெப வல்ல ஒரு ஜெப கிருபை அந்த ஊற்றி ஆண்டவரே திறப்பில் நிற்கக்கூடிய விசுவாசிகளாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. சாத்தானுடைய கட்டுகள் எல்லாம் நுகங்கள் அழுகக்கூடிய பலத்தை உடைய பிள்ளைகளுக்கு ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய சித்தத்தை மனபாரத்தை அறிந்து செயல்படுகிற பிள்ளைகளாக நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க காத்துக் கொள்ளுங்க ஐயா. யாரால் தனிமைப்படுத்தி வைத்திருக்காரோ சுகப்படுத்துங்க. இந்த வீரியம் குறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே மரணங்கள் சம்பவிக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. நீங்க மனதுருகுங்க ஐயா. எங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாம் மன்னிங்க ஐயா. கிடைத்த சந்தர்ப்பங்களை காலங்கள் ஆண்டவரே நாங்கள் தவறிவிட்டோம் ஆண்டவரே. நீங்கள் எச்சரித்தும் ஆண்டவரே கேட்காமல் போய்விட்டோம் ஐயா. எங்களுடைய ஜெப குறைகளை மன்னிப்பினாக. உபவாசம் இருக்க வேண்டிய காலங்களால் இருக்காதபடி போன நாட்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் ஐயா. ஊழியர்கள் அலட்சியமாய் செஞ்சதுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் ஐயா. உங்களுடைய சமூகத்தை அற்பமாய் எண்ணதுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் ஐயா. உங்களுடைய குற்றங்களை மன்னிங்க, குறைகளை மன்னிங்க, பெருமிதங்களை மன்னிப்பினாக ஐயா. இந்த ஒரே ஒரு முறை ஆண்டவரே நீங்க கிருபை செய்த ஆண்டவரே எங்களுடைய தேசத்துல வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு ஆண்டவரே இயேசுவுக்காக நீக்கக்கூடிய பலத்தை நீர் தர வேண்டும் ஐயா. பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நீக்கக்கூடிய பலத்தின் அபிஷேகத்தை ஆண்டவரே எங்கள் மீது தேவன் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க மனதுருக்குங்கப்பா, நீங்க மனதுருக்குங்க. எங்க கரங்களை பிடித்து தாங்கி நடத்தும்படியாக சுவாமி அப்பா அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்துங்களை தாழ்த்தி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் நிச்சயமாய் நமக்கு அற்புதங்களை செய்து நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருக்கிறார். இந்த மாலை நேரத்தில் நம் ஒவ்வொருடைய ஜெபத்துக்கும் பதில் இருக்கிறது. தைரியமாயிருங்கள். உங்களை தாழ்த்தும் போது தேவன் உங்களை உயர்த்துவார். தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிப்பார். ஆகவே வீடுகளில் இருக்கிற நீங்கள் பயப்படாதிருங்கள், தைரியமாயிருங்கள். இப்பொழுது ஒரு சில பெயர்களை நான் சொல்லுகிறேன், அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அந்த குடும்பத்தார் இதை பார்த்து கொண்டிருந்தால் உங்களுக்காக ஜெபிக்கிற நேரத்தில் நீங்களும் உங்களுடைய எல்லா பலவீனங்களை அறிக்கை பண்ணி தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள். விசேஷமாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். சகோதரன் தேவராஜ் ஜூட்டியா என்கிற சகோதரனுக்காக அவர் ஆக்சிடென்ட் ஆகி அவருடைய சரீரத்திலே வருத்தத்தோடு இருக்கிறார். அவருடைய அடிப்பட்ட அந்த தலையில் அடிப்பட்ட அந்த வருத்தம் இன்னும் மாறாமல் இருக்கிறது. ஆகவே அது முற்றிலுமாய் சுகமடையும்படி நாங்கள் பாரத்தோடு கூட அன்பு சகோதரனுக்காக ஜெபிப்போம். அவர் தனிமையில அடிப்பட்டு மரண பயத்தோடு பதற்றத்தோடு என்ன நடக்குமோ சில அங்கடாய்ப்போடு இருந்த போது அந்த தனிமை நேரத்தில் ஆண்டவரை கூடவே இருந்து தப்புவித்து இன்றைக்கும் ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். இந்த இயேசு அவரை இன்னும் நேசிக்கிறார், இன்னும் அவரை வாழ வைத்திருக்கிறார். அவருடைய ஜீவனை தேவன் தப்புவித்திருக்கிறார். பூர்ண சுகத்தை கொடுக்கும்படி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா? மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உம்முடைய வல்லமுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அந்த தேவராஜ் என்கிற தேவனுடைய தகப்பன அந்த சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய தலையில் அடிப்பட்டது நிமிர்ந்து அந்த தலையில் இருக்கிறதான வேதனைகள், வருத்தங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் உள்ளான வெளியான காயங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முற்றிலுமாக சுகம் அடையட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிதாவே, உம்முடைய பரிபூர்ண சுகம் உச்சத்தலை தொடக்கம் உள்ளக்கால் வரையிலையும் எலும்பு நரம்பு தசைகள் சகல ரத்த நாளங்கள் அவைகளுக்குள்ளே தேவனுடைய பலன் சுகம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் அவரை தப்புவித்தீர் ஆண்டவரே, நீர் அவரை ஆசீர்வதி காத்தீர் ஆண்டவரே, உயிர் சேதம் இல்லாமல் காத்தீர் ஆண்டவரே. இந்த ஜீவனை தப்புவித்த தேவன் தீர்க்க ஆயுஷை கொடுத்து அவருக்கு சுகத்தை கொடுத்து தன் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாய் வாழ, அது உமக்குள் வாழ திரும்ப ஒரு சந்தர்ப்பத்தை மறுபுறப்பட
அடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவன் அற்புதங்களை செய்வீராக. ஆமென். அதே போல நாங்கள் இன்னொரு சிலருக்காக தொற்றாளர்கள் தனபால் சரோஜனி என்கிறதான சகோன் அவர்கள் குடும்பம் இந்த நேரத்திலே கூட அவர்கள் எல்லாருக்கும் பாசிட்டிவாக வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையிலே காய்ச்சலோடு வேதனையோடு இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அதே போல சகோதரி இந்துமதி குடும்பத்திலே அங்கே நாங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க போகிறோம். அவருடைய சரீரங்கள் இருக்கிற பலவீனங்கள், அந்த அறிகுறியோடு இருக்கிற அந்த மூத்த மகள், அதே போல மற்றவர்கள் கூட சிறியோர் பெரியோர் எல்லாருக்கும் அந்த தொற்று வராதபடிக்கு எல்லாம் தெய்வீக சுகம் அடையும்படியாக ஜெபிக்க போகிறோம். அதே போல சகோதரி வசந்தவன் குடும்பத்துக்காகவும் அப்படியாக அவருடைய சரீர பலவீனங்கள், அந்த தொற்றில் இருக்கிற எல்லாரும் அந்த இடத்துல அத்தனை பேர்கள் சுகமடையும்படி தேவன் அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்க போகிறோம். அதே போல தேவன் தாமே அவருக்கு பூர்ண சுகத்தை கொடுக்கும். சகோதரி ரீட்டாவுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கலப்பிடமட பிரதேசத்தில் இருக்கிற ரீட்டாவுக்காக ஜெபிக்க போகிறோம். அவர்களும் இப்படியாக அந்த காய்ச்சல் சரீர பலவீனங்களோடு இருக்கிறார்கள். தேவன் அவர்களை சுகப்படுத்துவாராக. அசோக்குக்காக ஜெபிக்க போகிறோம். தேவன் அவரை தொட்டு சுகமாக்குவாராக. அதே போல் ரேச்சல் அம்மாவுக்காக ஜெபிக்க போகிறோம். அவர்களை தொட்டு சுகப்படுத்துவாராக. இப்படி பேர் சொல்லாவிட்டாலும் கூட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய சரீரங்களை தேவன் தொடும்படியாக இப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோமா? மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உம்முடைய வல்லமுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவரே. 100க்கு அதிபதி வந்து சொன்னான், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொன்னதை போல தேவனை தூரத்திலே தன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரனுக்காக உம்மிடத்திலே மன்றாடின போது அந்த மன்றாட்டுக்கு பதில் கொடுத்து நீ போகலாம், அவன் சொஸ்தமான சொல்லை போல ஆண்டவரே. தகப்பன வீட்டுக்கு போக முன்பதாக அவன் சுகமாக்கப்பட்டதை அறிந்து கொள்கிறான் ஆண்டவரே. அதே போல யாரெல்லாம் தொற்றாளர்களாய் அடைக்கப்பட்ட நிலைமையிலே, தனிமையாக்கப்பட்ட நிலைமையிலே, பயத்தோடு வேதனையோடு மரணத்தின் திகிலோடு வீட்டுக்குள் கலங்கின நிலைமையில் இருக்கிறார்களோ, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது நோய்கள் தொடப்படும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா காய்ச்சல் வைரஸ்கள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். கட்டளை தொடுவீராக, தொடுவீராக. இப்பொழுது வல்லமை இறங்கட்டும் அந்த வீட்டுக்குள்ளே. அந்த சரீரங்களை தொடும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தொடர்ந்து பலப்படுத்தும் ஆண்டவரே. அதே போல இந்த நேரத்தில் கூட சகோதரி ருஷானின் தாய்க்காக ஜெபிக்க போவதும் சந்திராவுக்காக. அவரும் அங்கே வெளிநாட்டிலே பலவிதமான வியாதியில கஷ்டப்பட, பிரஷர் அதிகரித்து, சுகர் அதிகரித்து, பலவிதமான நோயில கஷ்டப்படுகிறார். அவருக்கு தெய்வீகமான சுகம் உண்டாகும்படியாக ஜெபிக்க போகிறோம். அதே போல 100 பிரதேசத்திற்கு சவல்குமார் அவருடைய அங்கே அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அந்த சகோதரிய உறவினர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். தேவன் அற்புதங்களை செய்து அவர்களை தொட்டு சுகப்படுத்தும்படியாக அந்த இடத்துல தேவன் ஒரு அற்புதம் செய்யும்படி ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, தகப்பனே, அந்த வெளிநாட்டு சகோதர சந்திராவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய சரீரத்துக்கு பலவீனங்கள் தொட்டு ஆண்டவரே, இந்த நேரத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சகல பொல்லாத வியாதிகளும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஆண்டவர் தொடும்படியாக ஜெபிக்கிறேன். சகல பலவீன சரீரத்தை மாறட்டும் ஆண்டவரே. தேவனே, உம்முடைய வல்லமையுள்ள கரம் ஆண்டவரே, இந்த நேரத்தில் அவரை தொடுவதாக, இந்த நேரத்தில் விடுவிப்பதாக, இந்த நேரம் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருக்கு தெய்வீக சுகத்தை உண்டாக்குவீராக. 100 பிரதேசத்தில் இருக்கிற அந்த சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய சரீரத்தில் இருக்கிற போராட்டங்கள், பலவீனங்கள் ஆண்டவரே, அவருடைய கற்பம் கலந்திருக்கிற நிலைமையிலே சரீரத்தில் இருக்கிற வேதனைகள் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பொல்லாத ஆவியின் போராட்டங்கள் அந்த வீடு காணி எல்லைகள் அணுகாதபடிக்கு தேவன் தொட்டு சுகப்படுத்துவீராக. அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தேவனே, அந்த குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அதே போல கண்டி பிரதேசத்தில் இருக்கிறதான தகப்பனே சகோதரருக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய சூழ்நிலை ஒரு மானசீக போராட்டத்தின் போல தகப்பனே, அவருடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாம் கட்டி வைத்திருக்கிற, தனிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா பொல்லாத இருந்த ஆவி வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது விடுவிக்கப்படுகிறார்களாக. தேவன் தொடுவீராக ஆண்டவரே. எல்லா போராட்டங்கள் மறைந்து போவதாக இந்த நேரத்தில் ஜெபத்தை பார்த்துக் கொண்டு, எனக்கு இந்த வியாதி இருக்கிறது, எனக்கு இந்த போராட்டம் இருக்கிறது, யாரெல்லாம் கை வைத்திருக்கிறார்களோ அந்த நோய் இருக்கிற இடங்களிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த கை வைக்கப்பட்ட இடத்தில் இருக்கிற வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் சுகம் அடைவதாக. இப்பொழுது கர்த்தர் தொடுவீராக. அற்புதங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக, மகிமைப்படுத்துவீராக. தேவனே, பிள்ளைகளை ஆசீர்வதித்து இரத்தத்தினால் மூடிக்கொள்ளும், இரத்தத்தினால் மூடிக்கொள்ளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நேரத்தில் கூட
கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, ஒரு 10 நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து இந்த வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி பலப்படுத்தும் என்று நம்புகிறேன். வாசிங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 20வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியா என்கிறதான ராஜா வியாதிப்பட்டு அவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். அந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதிதான். இன்றைக்கு இலங்கை தேசத்தில் இருக்கிறதை போல பலவிதமான தொற்றுகள் மரணத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இப்படியாக அன்றைக்கு இருந்த அந்த ராஜாவுக்கும் அவர் சரீரத்தில் ஒரு வியாதி ஏற்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே தேவன் தன்னுடைய ஊழியக்காரனாகிய ஏசாயாவை அனுப்பி அந்த மரண அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிற ராஜாவுக்கு ஒரு செய்தி கொடுக்கிறார். என்ன தெரியுமா? அவர் சொல்லுகிறார், நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று சொல்லி தேவன் அந்த ராஜாவுக்கு ஒரு தீர்க்க தரிசன செய்தி அனுப்புகிறார். நீர் உடைய வியாதினாலே மரித்து போவீர், நீர் பிழைக்க மாட்டீர் என்று சொன்ன போது அந்த ராஜாவுடைய உள்ளம் முட்டைய ஆரம்பிக்கிறது. தன்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்கிறார். ஆனாலும் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தாமல் இவர் ராஜாவாக ஆண்டு கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொல்ல, நீ சாக போற என்ன ஒழுங்குபடுத்துன்னு. அப்பொழுது இவர் பயந்து கலங்கி தவித்து மனுஷனுடைய பாதத்திலே விழுந்து அவர் கதறாமல் அவர் நேர என்ன செய்கிறார் என்று சொன்னால், அங்கே நாங்கள் பார்க்கிறோம் 3வது வசனத்திலே, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தரமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது எசேக்கியா தேவனுடைய பாதத்தில் அந்த செய்தி மரணத்துக்கு ஏதுவான அவஸ்தை இருக்கும் போது மரித்து விடுமாய்ங்கிற செய்தி வந்த போது அந்த நேரத்தில் அவன் மனம் உடைந்து அழுகிறான். ஒருவேளை நீங்கள் மருத்துவமனையில் இருக்கலாம், உங்களுடைய உறவினர்கள் மருத்துவமனையில் இருக்கலாம், அல்லது இந்த நோயின் தொற்று உங்களுக்கு மரணத்தை கொண்டு வருவதா இருக்கலாம். மருத்துவர்கள் கூட சொல்லியிருக்கிறான், நீ மரித்து போக பிழைக்க மாட்டேன்னு, இந்த வியாதி நம்ம உறவினரை காப்பாற்ற முடியாது, அவர் இறந்துடுவார் சொல்லியிருக்கலாம் எசேக்கியாவுக்கு சொன்ன மாதிரி. ஆனா எசேக்கியா என்ன செய்யறான்னு சொன்ன, அந்த ராஜா தேவனுடைய பாதத்திலே விழுந்து அவர் கண்ணீர் விட்டு மிகவும் அழுது ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார். என்ன சொல்கிறார்? உண்மையும் மனதுத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். அவர் 3 காரியம் சொல்லுகிறார். ஆண்டவரே, நான் வாழுகிற காலத்திலே நான் உமக்கு முன் உண்மையாய் நடந்தேன். ஆண்டவரே, என்னுடைய உண்மைத்துவத்தை நினைத்தரும் என்று சொல்லி நான் உங்களுடைய பார்வையில் உண்மையாயிருந்தேன். நான் எந்த தப்பை எனக்கு தெரிந்து நான் செய்யவில்லை. ஆண்டவரே, எல்லா விஷயத்திலும் நான் உண்மையாய் உம்முடைய பார்வைக்கு உண்மையாய் பார்த்து நடந்தேன் ஆண்டவரே என்று சொல்லி அவன் தன்னுடைய உண்மைத்துவத்தை தேவனுக்கு சொல்லுகிறான். 2வது சொல்லுகிறான், நான் மன உத்தமமாய் நடந்தேன். என் இருதயத்தின்படி நான் சுத்தமுள்ளவனாய், பாவம் செய்யாதபடிக்கு, பிழை செய்யாதபடிக்கு, குற்றம் செய்யாதபடிக்கு பரிசுத்தத்தை காத்துக் கொண்டு வாழ்ந்தேன் ஆண்டவரே. என் மனதிலே இருக்கிற எண்ணங்கள், என்னுடைய மனசாட்சியின்படி நான் எந்த பாவத்தை செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்தேன் ஆண்டவரே என்று சொல்லி தன்னுடைய தவறுகளை, தன்னுடைய மீறுதல்களை, அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவனுடைய பார்வையில் நடந்த உண்மையான பரிசுத்த வாழ்க்கையை அவன் தேவனிடத்திலே தைரியமாய் சொல்லுகிறான்னு சொன்னால் நான் விசுவாசிக்கிறேன். அவனிடத்திலிருந்து குறையெல்லாம் விட்டுட்டு அவன் மன உத்தமமாய் நடக்க முயற்சி பண்ணி அவன் ராஜாவாய் இருந்தாலும் தப்பு பண்ணாமல் என் தேவனுக்கு முன் மன உத்தமமாய் நடந்திருக்கிறான், உண்மையாய் நடந்திருக்கிறான், மன உத்தமமாய் நடந்திருக்கிறான். 3வது, உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். ஆண்டவரே, நீ பார்க்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உமக்கு பிரியமான எல்லாவற்றிலும் நான் பார்த்து எது நல்லதோ அதை மட்டும் நான் செய்தேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே நீர் எல்லா நேரத்திலும் பார்க்கிறதை அறிந்து என்னுடைய பார்வைக்கு முன் நலமானதையே நான் செய்தேன். எசேக்கியா தன்னை தாழ்த்துகிறார். இன்றைக்கும் என் அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் உங்களை யோசித்து பாருங்கள். எத்தனை பேர் தேவனுக்கு உண்மையாக நடந்து கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் இருதய மனசாட்சிப்படி உத்தமமாய் நடக்கிறீர்கள், பரிசுத்தமாய் நடக்கிறீர்கள்? எத்தனை பேர் தேவன் எந்த நேரம் என்னை பார்க்கிறார் என்று சொல்லி நலமானதை செய்கிறீர்கள்? அப்படி செய்த எசேக்கியாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அந்த மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்த போது நீ மரித்து விடுவாய் என்று சொன்னார். ஆனால் இவன் தன்னை தாழ்த்துகிறான். ஆண்டவரே, மிகவும் அழுது விண்ணப்பம் பண்ணுகிறான். இன்றைக்கு நமக்கு அப்படி உண்மை இல்லை. நம்முடைய மனசாட்சிப்படி உத்தமமாய் நடக்கவில்லை. நாம் தேவனுடைய பார்வைக்கு நலமானதை இன்னும் செய்யவில்லை. ஆனாலும் தேவன் ஏன் இந்த செய்தியை கொடுக்கிறார் தெரியுமா? ஒருவேளை அப்படி இதுவரைக்கும் செய்யாவிட்டால் இந்த மரண தருவாயிலே, இக்கட்டான நேரத்திலே, இந்த கடைசி காலத்திலே, கடைசி நேரத்திலே உன்னுடைய எல்லா காரியத்தையும் தேவனுக்கு முன் உண்மையாய் செய்வேன் என்று ஒப்புக்கொள். மனம் திரும்பு, உண்மைத்துவத்துக்குள் மனம் திரும்பு. 2வது, உன் மனசாட்சிப்படி உத்தமமாய் நடக்கும்படி
கிருபை செய்வார். ஒருவேளை கிருபை செய்வார். இன்னைக்கு கிருபை செய்வார். உன்னுடையவர்களுக்கு உதவி செய்ய போகிறார். உனக்கு உதவி செய்ய போகிறார். உண்மை இல்லாத இடத்துல உண்மை உள்ளவர்களாய் மாறுங்க. எது எது உண்மை இல்லையோ அது உங்க மனசாட்சிக்கு தெரியும். ஆண்டு சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. இந்த விஷயத்தில் உண்மை இல்லாதவரே, ஊழியத்தில் உண்மை இல்லாதவரே, பணத்துல உண்மை இல்லாதவரே, என் மனைவி கிட்ட உண்மை இல்லை, தொழில உண்மை இல்லை, வியாபாரத்துல உண்மை இல்லை, குடும்ப வாழ்க்கையில உண்மை இல்லை, எல்லாம் மன்னிங்க மன்னிங்க. இப்ப மனம் திரும்ப நண்பனே, தேவ பிள்ளையை மனம் திரும்ப உண்மை உள்ளவனாய் மாறு. கர்த்தர் உனக்கு இரக்கம் செய்வார். இரண்டாவது, மனசாட்சியின்படி உத்தமனாயிரு, பரிசுத்தமாயிரு. தேவனுடைய பார்வையிலே, தேவனுடைய வார்த்தையின்படி மனசாட்சியிலே நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படுகிற அளவுக்கு நடக்காதபடிக்கு உன் மனசாட்சியிலே பரிசுத்தமாயிருக்கிற உன்னை ஒப்புக்கொடு ஆண்டவருக்கு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு. ஒருவேளை உன் ஜீவனை தப்பு வைப்பா. மூன்றாவது, உங்களுடைய பார்வையில பிரியமானதை செய்தேன். நாங்கள் இன்னைக்கு அதை பார்வையில் எத்தனையோ பிரியமில்லாத செய்து விட்டோம். பிரியமில்லாதை பார்த்தோம், பிரியமில்லாத பேசினோம், பிரியமில்லாத நடந்து கொண்டோம், பிரியமில்லாமல் என்னுடைய எல்லா காரியமும் இருந்தது. எனக்கு ஒரு வேளை கர்த்தர் உணர்த்துகிறார், நீ பிரியமானதை செய்ய ஒப்பு கொடுத்தால் உன் ஜீவன் தப்போம். ஆமென். எசேக்கியா தான் மிகவும் அழுது அப்படி ஜெபித்த போது ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? திரும்ப அதே தீர்க்கதரிசியை கூப்பிட்டு சொல்லுகிறார். பாருங்கள், அந்த 5வது வசனத்திலே கடைசி பகுதியில் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்த தீர்க்கதரிசி 4வது வசனத்திலே கர்த்தர் பேசுகிறார். 5வது வசனத்திலே சொல்கிறார், நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோட 15 வருஷத்தை கூட்டுகிறேன். ஆமென். இன்றைக்கு அந்த எசேக்கியாவுக்கு ஆண்டவர் திரும்ப சொல்லியிருக்கிறார் தெரியுமா? உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இந்த நேரத்தில் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற நீங்க எல்லாரும் என்னென்ன விண்ணப்பம் பண்ணல தெரியாது. எசேக்கியா பண்ண விண்ணப்பம் என்ன தெரியுமா? ஆண்டவரை உமக்கு முன் நான் எப்படி இருக்கிறேன் சொல்லி பாருங்கப்பா, என்னை பாருங்கப்பா, என்ன ஆராய்ச்சி பாருங்க சொல்லி தன்னை தாழ்த்தினான். தன்னுடைய ஆயுசு காலத்தை கூட்டி கேட்கவில்லை. அவன் தேவ சமூகத்தில் அழுது ஜெபித்தான். ஆண்டவரே என்று சொல்லி தாழ்த்தினான். இன்றைக்கு உங்களை தாழ்த்துங்கள். எவ்வளவு காலம், எத்தனை வருஷம், எப்படி சுகம் வேண்டும் என்பதை தேவன் தீர்மானிப்பா. எத்தனை வருஷம் ஆயுள் கொடுக்கணுமோ அத்தனை வருஷம் ஆயுசு காலத்தை கூட்டி தருவா. தேவன் எப்படி சுகமாக்கினோ அப்படி சுகமாக்குவார் ஆண்டவர். உன்னை தாழ்த்து மகனே, உன்னை தாழ்த்து தேவ பிள்ளையே, உன்னை தாழ்த்து. கர்த்தர் உன்னை சுகமாக்குவார். அந்த தாழ்த்தின போது கர்த்தர் சொல்கிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் ஜெபத்தை நான் கேட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, முதல் இன்னைக்கு உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். உங்க வீட்டுக்குள்ள பண்ற ஜெபத்தை கேட்டா, முழங்கால் படிட்டு பண்ணுகிற ஜெபத்தை கேட்டா, அமர்ந்து கொண்டு ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டா, உன் படுக்கையிலிருந்து ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டா, வேதனையோடு இருந்து பண்ணுகிற ஜெபத்தை கேட்டார் ஆண்டவர். உன் ஜெபம் கேட்கப்பட்டது. முதலாவது ஜெபம் கேட்கப்பட்டது. இரண்டாவது, உன்னை பார்க்கும் போது உன் கண்கள் குளமாகி கண்ணீர் வடிகிறதையும் தேவன் கண்டேன் என்று சொல்லுகிறார். உன் கண்ணீரை நான் கண்ட மகனே, நீ அழாத, நீ அழாத, நீ வேதனையோடு பயத்தோடு நடுக்கத்தோடு அழுது கொண்டிருக்கிற நான் கண்டேன். ஒரு மனுஷன் கண்ணீர் வடிக்கிறத கண்டோன்னு தேவனுக்கு சும்மா இருக்க முடியாது. அந்த கண்ணீரை கண்டோன்னு ஆண்டவருடைய உள்ள உருக ஆரம்பிச்சிடும். மார்த்தாலும் மரியாளும் கண்ணீர் விட்டு லாசருக்காய் அழுத போது வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய அழுகையை பார்த்து, வேதனையை பார்த்து இயேசுவும் அவர்களோடு சேர்ந்து கண்ணீர் விட்டார். நீ அழும்போது அவர் உள்ள உருகிருப்பா. அதனால இந்த நேரத்தில் ஒரு கண்ணீரை தேவன் கண்டார். அதனால உள்ள உருகி அவர் சொல்லுகிறார், அவர் அந்த இடத்துல சொல்லுகிறார், உன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன். இன்றைக்கு ஆண்டவரை சுகமாக்க போகிறார். இன்றைக்கு உன் மரண படுக்கையை மாற்ற போகிறார். உன் வியாதி படுக்கையை மாற்ற போகிறார். உன் வாழ்க்கையை மாற்ற போகிறார். 3ஆம் நாளில் தேவனுடைய ஆலயத்தில் நிற்பார். கர்த்தருடைய சன்னிதானத்திலே நிற்கக்கூடிய சுகத்தை உனக்கு கொடுப்பார். நீ எழுந்து நிற்கக்கூடிய பலனை கொடுக்க போகிறார் ஆண்டவர். நீ பயப்படாதே. ஆண்டவர் சொல்கிறார், உன்னை இதோ குணமாக்குகிறேன். 3ஆம் நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்திலே போவாய். ஆண்டோட ஆலயத்துக்கு வருவார். கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிற்ப மகனே, இனி அங்கே இங்கு ஓடாது. ஆண்டவருடைய சமூகத்தை பிடிச்சுக்கோ. கர்த்தர் எழுப்பியோட சுகமாக்கி உன்னை விடுதலை ஆக்கிற பிறகு ஆண்டவர் தவிர வேற யாரை நமஸ்கரிக்க போகாத, அவரை இறுக பற்றி பிடித்துக்கொள். அப்படி ஆண்டு சொல்லிவிட்டு சொல்கிறார் 6ஆம் வசனத்திலே, உன் நாட்களோட 15 வருஷத்தை கூட்டி தருகிறேன்.
ஆண்டவர் 15 வருஷம் அவனுடைய ஆயுசு காலம் முடிந்தது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், சரி நீ ஜெபிச்சதுனால் உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் நோய் சுத்தமாக்கி உனக்கு ஆயுசு காலத்தை இன்னும் தர்றேன், இன்னும் 15 வருஷம் வாழ்ந்துரு. இன்னைக்கு மரண படுக்கையில் இருக்கிற நீ, மருத்துவர் சொல்லியிருக்காங்க செத்து போயிடுவாரு, உன் வியாதி சுத்தமாக்க முடியாது, மரணத்துக்கு ஏதோ வியாதி சொல்லியிருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறார், உன் நோயை சுத்தமாக்கி உன் ஆயுசு காலங்களை திருப்பி கொடுத்து நீ வாழ்ந்திருப்பாய் என்று சொல்கிறார். உன்னை வாழ வைக்க போகிறார் ஆண்டவர். நீ பயப்படாத. உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீரையும் மனவேதனை துக்கத்தையும் அப்பா பார்த்திருக்கிறார். இந்த நேரத்திலே கண்களை மூடி தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணுவாமா. என் அன்பு தேவ பிள்ளையே, நீ இருக்கிற சூழ்நிலையிலே, நீ இருக்கிற தன்மையிலே தேவன் உன்னோடு கூட இருந்து உனக்கு உதவி செய்வார். அந்த 6வது வசனத்திலே கடைசி பகுதியில் சொல்கிறது, உன்னை இந்த நகரத்தையும் ஆசிரியர் ராஜாவின் கைகளுக்கு தப்புவித்து என் நிமித்தம், என் தாசனாகிய தாவீது நிமித்தம் இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன். இதுவரைக்கும் உனக்கு விரோதமாக யுத்தம் சூழ்ந்து வந்த அசிரியருடைய கைகளுக்கும் இந்த தேசத்தில் இதுவரைக்கும் ஆதரவற்று இருந்த இந்த தேசத்தை நான் இனி ஆதரிப்பேன்னு சொல்றாரு. உனக்கு விருந்தமாக எல்லா யுத்தத்தையும் துரத்திட்டு ஆண்டவர் ஆதரவாய் உனக்கும் உன் வீட்டாருக்கும் குடும்பத்துக்கும் தேவன் ஆதரவாய் இருக்க போகிறார். உனக்கு விரோதமாக எல்லா போராட்டங்கள், சத்துரு கொண்டிருக்கிற போராட்டங்கள், பயங்கள், திகழ்கள், வியாதிகள், எல்லா மரண கட்டுகளை தேவன் துரத்தி விடுவார். பின்னி சூனிய மாந்திரிகங்களை துரத்த போகிறார். பிசாசின் வல்லமைகளை துரத்த போகிறார். உனக்கு ஆதரவாய் இருக்க போறேன்னு சொல்றார். இன்று முதல் உன் வீட்டுக்கு உன் குடும்பத்தாருக்கு தேவன் ஆதரவாய் இருப்பார். ஆமென். மரணத்திலிருந்து உன்னை தப்புவித்து ஜீவனை கொடுத்து உன்னோடு கூட இருந்து உன்னை ஆதரிப்பார். ஆமென். அதுக்கு பின்பதாக அங்கே ஏசாயா அத்திப்பழ 10 போட்டான் அவன் காலில் இருந்த காயத்துக்கு. அதன் பின் அவனுடைய காயம் மாறிய சுகமாகியது. அதே போல இன்றைக்கு கர்த்தருடைய ஆஸ்வதிக்கிறார். இப்பொழுது நோய் இருக்கிற கரத்தை வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய வல்லமுள்ள ரத்தம், ஆண்டவருடைய வல்லமுள்ள கரம், ஆண்டவருடைய சுகமாக்கும் வல்லமை உன் நோய் இருக்கிற இடத்தின் மீது இறங்கி வந்து அந்த வியாதிகளை சுகப்படுத்தி உன் ஆயுசு நாட்களை கூட்டி உன்னை வாழப்பட போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா. கர்த்தர் எனக்கு உதவி செய்யும்படியாக யார் யார் தேவனுடைய சமூகத்தில் இப்பொழுது ஒப்புக் கொடுக்க போறீங்க, அவ்வளவு பேர் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா. தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார், சகலவற்றையும் பார்க்கிறார், சகல காரியத்தை கேட்கிறார். ஆண்டவருக்கால் முடியும், தேவனுக்கு அற்புதம் செய்ய முடியும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இப்பொழுது இந்த நேரத்தில் கர்த்தர் உன்னை தொட்டு சுகமாக்க போகிறார். நோய்களை கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். பிசாசின் போராட்டமா, உங்கள் சிந்தனைக்கு போராட்டமா, கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இறுதிய போராட்டம் கணக்கை தவிக்கிறீர்களா, கரங்களை வைத்துக் கொண்டு ஜெபிப்போமா. மகா பரிசுத்த உள்ள ஆண்டவரே, உம்முடைய வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. இந்த நேரத்தில் யார் யாருடைய வாழ்க்கையில பொல்லாத போராட்டங்கள், பலவீனங்கள் அகப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கரங்களை வைத்து ஜெபிக்கிற எந்த நோயா இருந்தாலும், மரணத்துக்கு ஏதுவான நோயா இருந்தாலும், இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது நோய்கள் சுகம் அடைவதாக. புற்று நோய் கட்டிகள் மறைவதாக. ஊமை செவிடு குருடு சுகமடைவதாக. சப்பானிகள் எழுப்பி நடப்பார்களாக. இடுப்பு பகுதியில் பலவீனம் மறைவதாக. கிட்னி வருத்தம் சுகமடைவதாக. கர்ப்பப்பை வேதனை சுகமடைவதாக. தோல் வியாதிகள் மறைவதாக. இயேசுவின் இரத்தத்தினால் தொட்டாலும் பிதாவே, எசேக்கியேலுடைய தோல் வியாதியை சுகமாக்கினீரே, நீர் சுகப்படுத்துவீராக. தேவனுடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால் சுகமும் நாமதாக இப்பொழுது கர்த்தர் தொடுவீராக. ஆயுசு காலங்களை கூட்டினீரே, அவன் விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை கண்ட தெய்வமே, நீர் மனதுருகி அவனுக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொன்னீரே, இந்த பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருப்பீராக. வேற என்னென்ன வியாதியிலே தொற்றில் அகப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு வீட்டுக்கு அடைக்கப்பட்டிருந்தாலும் இப்பொழுது தேவனுடைய ஆதரவு அந்த வீடு காணி எல்லைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா ஆவிகளையும் துரத்திவிட்டு உங்களுடைய ஆதரவை விளங்கப்படும், வல்லமை விளங்கப்படும், தொட்டு சுகப்படுத்துவீராக. எல்லா குடும்பமாக இலங்கை முழுவதும் எந்தெந்த பாவத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர்களையும் என் ஆண்டவர் சுகப்படுத்துவீராக. அற்புதம் செய்கிறார். தேவ சமாதானம் உம்முடைய ஆதரவை பிள்ளைகள் கண்டு தீர்காயுசோடு வாழப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். தைரியமாயிருங்க, கர்த்தரை ஆதரிக்கிறார். 24 மணிக்கான ஜெபங்கள் நாளை இரவு 12 மணியிலிருந்து
தொடங்கப்படுகிறது. உங்களில் யாருக்காவது இந்த 24 மணி நேர ஜெபத்திலே, சங்கிலி ஜெபத்திலே எங்களோடு சேர்ந்து ஜெபிக்க விரும்பினால் Facebook மூலியமாய், வாட்ஸ்அப் மூலியமாய் உங்களுடைய நேரத்தை பதிவு செய்து எங்களுக்கு மெசேஜை போட்டு விடுங்கள். ஜெப குறிப்பு நாளைய தினத்தில் உங்களுக்கு அறிவிக்கப்படும். அரை மணிக்கு மேலாக தான் ஜெபிக்க வேண்டும். அது கீழாக யாரும் அனுப்பாதீங்க. உங்களுக்கு முடிந்த நேரத்தை காலையிலையா மாலையிலையா என்பதை தெரிவித்து எங்களுக்கு எழுதுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம். காலை 9 மணிக்கு, நாளை மாலை 6 மணிக்கும் ஜெபம் நடைபெறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.